ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பாரம்பரியமான பச்சை மொச்சை குழம்பு தான் பார்க்க போகிறோம். சாதாரணமாகவே காஞ்ச மொச்சையில் குழம்பு வச்சாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் பச்சை மொச்சைன்னு சொல்லும்போது கேட்கவே வேண்டாம், டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இந்த பச்சை மொச்சை குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 5 சாம்பார் வெங்காயம், ஒரு முழு பூண்டு தோல் உரித்து சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நல்ல நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நைஸாக இருக்கோ அந்தளவுக்கு குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு குழம்பு தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலையை 2 கிள்ளி போட்டு சேர்த்து நல்லா பொரிய வச்சுருவோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1/2 கப்பு நல்ல பொடி பொடியாக கட் பண்ண சாம்பார் வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே 3 பச்சை மிளகாயும் சேர்த்து சாஃப்டாக வதக்கி விட்டுருவோம். சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் சாதாரண வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். 3/4 கப்பு தக்காளி நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா சாஃப்டாக கலந்து வதக்கி விட்டுருவோம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கின பிறகு நம்ம ஒரு 15 பீஸ் முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து அப்படியே கலந்து வதக்கிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த அளவுக்கு முருங்கைக்காய் இல்லைன்னா ஒரு 3-4 பீஸ் இருந்தால் கூட சரி, நீங்கள் சேர்த்து வதக்கிக்கோங்க. டேஸ்ட்டு வாசனை நின்று பேசும். 2 கப்பு நான் பச்சை மொச்சை எடுத்திருக்கேன். அதையும் அப்படியே கலந்துட்டு 3 மீடியம் சைஸ் கத்திரிக்காவை எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து அப்படியே கலந்து வதக்கிக்கலாம். இந்த சைஸே கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக கரைஞ்சி போகாது. இப்போ இதில் மசாலா சேர்த்துருவோம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்ல ஒரு முறை கலந்துக்கலாம். காரம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மசாலாவில் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. கருவேப்பிலை கொஞ்சமாக தூவி விட்டுட்டு 2 கப்பு தண்ணியை சேர்த்து இதை கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம வேக வச்சுருவோம். இது முருங்கைக்காய் வேகிறதுக்காக நம்ம இந்த டைம் தரோம். இந்த முருங்கைக்காய் வெந்து வரட்டும். ஏன்னா இந்த மொச்சைக்கொட்டை ரொம்ப இலசாக தான் இருக்குது, அதனால் அது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அவ்வளோதான், வெந்தும் வந்தாச்சு. இதில் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் மசாலாவை சேர்த்து மிக்ஸி ஜாரை அலசி எடுத்துகிட்டு 1 கிளாஸ் போல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் சேர்த்துற வேண்டாம், அப்புறம் நமக்கு மசாலா ரொம்ப குறைச்சலாக தெரியும். இப்போ இதை மூடி போட்டு அப்படியே ஒரு 2 கொதி வர வச்சுருவோம். அவ்வளோதான், கொதிச்சு இது பாருங்க கெட்டியாக வந்தாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவிட்டு கலந்துட்டு இறக்குனாக்கா நம்ம எல்லாரோட ஃபேவரட் பச்சை மொச்சை குழம்பு நல்ல மணக்க ரொம்பவே அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த குழம்புல ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த மட்டன் குருமா சிக்கன் குருமா பண்ணும்போது என்ன வாசனை வருமோ அதே வாசனை தான் இந்த குழம்புலேயும் வரும். ஏன்னா நம்ம அதில் சேர்த்துருக்க அந்த மொச்சை முருங்கைக்காவோட மகிமைன்னு தான் சொல்லணும். நல்ல சூடான சாதத்து கூட இந்த குழம்பை சேர்த்து சாப்பிடும்போது நீங்கள் சைட் டிஷ்ஷே கேட்க மாட்டீங்க. அதில் சேர்த்துருக்க அந்த மொச்சைக்கொட்டை கத்திரிக்காய் முருங்காவே போதும். இந்த குழம்பு வைக்கும்போது உங்களை கண்டிப்பாக அக்கம் பக்கத்தில் கேட்பாங்க, அப்படி என்ன தான் குழம்பு வைக்கிறீங்க அவ்வளோ வாசனை தூக்குதேன்னு சொல்லிட்டு. ஏன்னா 4 வீடு தள்ளி போகும் இதனோட வாசனை. ஏன்னா நான் இந்த குழம்பு வைக்கும்போது எங்கள் வீட்டில் அக்கம் பக்கத்தில் கேட்டாங்க. அதே மாதிரி இது வெறும் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சூடான இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாரம்பரியமான இந்த பச்சை மொச்சை குழம்பை நீங்களும் செய்து வீட்டில் ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவில் என்ன நிறை குறை இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.